சங்கர் படம் மாதிரியே இல்லை. இந்த இந்தியன் 3லாம் வேண்டாம், கோ பேக் இந்தியன் 3 தான் சொல்லுவாங்க. இவ்வளோ கேவலமாக எதுக்கு எடுக்கணும்? தலை வலிக்குது. நிறைய நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அதான் பேசிக்லி பார்ட் 1 மாதிரி இருக்கும்னு பார்த்தோம். நல்லா இல்லை, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வந்து பார்க்கலாம். என்னால் முடியல, ரொம்ப அப்படியே சீரியஸா. இது கல்கி படமே பரவாயில்ல போல இருக்கு. சங்கரை கையெடுத்து கும்பிடுறேன். கமல் மாதிரி ஒரு ப்ரீசியஸால இப்படி இது பண்ணாதீங்க. நம்ம வேணா கம்பேக் இந்தியன் 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். மியூசிக் செம்மையா இருக்கு. சுத்தமாக நல்லா இல்லைண்ணா, எதுவுமே இல்லை படத்தில். எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. சத்தியமாக நல்லா இல்லைங்க. ஐயோ நிஜமாவே நல்லா இல்லைங்க. இந்தியன் 3 மேபி அதுதான் கதைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் கதை போல இருக்கு. இந்தியன் 2 வந்துட்டு என்ன எடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பார்த்த எங்களுக்கும் ஒன்றும் புரியல. யாரோ எடுத்த மாதிரி தான் இருக்குது, சங்கர் எடுத்த மாதிரி இல்லை, சுத்தமாக இல்லை. மக்களுக்கு வந்து கமல் மூலமாக ஒரு அவேர்னஸ். சங்கரை கையெடுத்து கும்பிடுறேன். கமல் மாதிரி ஒரு ப்ரீசியஸால இப்படி இது பண்ணாதீங்க. நீங்கள் ஏதோ நல்ல மெசேஜ் சொல்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு இது பண்ணாதீங்க. கொஞ்சம் கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட், மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு தானே நாங்கள் வரோம். இவ்வளோ கேவலமாக எதுக்கு எடுக்கணும்? தலை வலிக்குது. நல்லா இல்லைப்பா, ஒரே ஃபைட்டாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு இந்தியன் 1 எவ்வளோ சூப்பர் பிக்சரு. இது என்ன இப்படி இருக்குது? நல்லா ப்ரோ கண்டென்ட்டே இல்லை ப்ரோ, தேவையில்லாத விஷயம்தான் இருக்குது. அது ரியாலிட்டிக்கு அக்செப்டே பண்ண முடியல அதெல்லாம். ஏன்னா ரியாலிட்டி அவர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே வந்து செம்ம சீரியஸாக கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க இந்தியன் 1 வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க. சரின்னு தான் நான் இந்தியன் 2 பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன். என்னால் முடியல, ரொம்ப அப்படியே சீரியஸாக. இது கல்கி படமே பரவாயில்ல போல இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸாக ப்ரோ. இது மாதிரி இருந்தால் இந்தியன் 3லாம் வேண்டாம், கோ பேக் இந்தியன் 3 தான் சொல்கிற மாதிரி. அவர் நல்லதான் ப்ரோ, ஆக்டிங்லாம் அவர் தாறுமாற தான் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி குறைய சொல்லலாம், கண்டென்ட் இல்லை ப்ரோ, அதுதான் இதுவாக இருக்கு. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, பட் கண்டென்ட் வந்து தேவையில்லாத கண்டென்ட். ஸ்டார்டிங் டு எண்டிங் 3 ஹவர்ஸுமே வந்து சீரியஸாக போகுது, அதுதான் சுத்தமாக நல்லாவே இல்லை ப்ரோ. மாத்திருக்கலாம்னா அந்த ரியலி நிறைய ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரோ ஒரு காமெடி சீன்ஸே இல்லை. ஆனால் சுத்தமாக நல்லா இல்லைண்ணா, எதுவுமே இல்லை படத்தில். எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்தியன் 1 அளவுக்கு ஒன்றுமே இல்லை. மியூசிக் சரியில்லை, எதுவுமே நல்லா இல்லை. அங்கங்கே காமெடி மட்டும் ஒர்க் ஆகிருக்கு, பட் மற்றபடி எதுவுமே இல்லைண்ணா. அந்த சேனாதிபதி கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க? ஆமாம், அது மேக்கப் வைஸ் கூட ஒன்றுமே இல்லைண்ணா. மேக்கப் கூட 1 நல்லா இருந்துச்சு, 2 ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ப்ளஸ் வர்மா கலையை பற்றி ரொம்ப அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸ்டோரி வைஸ் அவங்க எதுவுமே பண்ணலை, நல்லா இல்லைண்ணா. இந்தியன் 3 ட்ரெயிலர் ஓகேவாக இருந்துச்சு, பட் மற்றபடி எதுவும். சங்கர் டைரக்ஷன் எப்படி இருந்தது? பழைய படத்துக்கு இல்லைண்ணா, அந்த சங்கர் எடுத்த மாதிரியே இல்லைண்ணா. சங்கர் சார் எடுத்த மாதிரியே இல்லை, ஒன்றுமே இல்லை படத்தில். ரொம்ப வேகாக இருந்துச்சு. பிஜிஎம்ல எப்படி இருந்தது? எதுவுமே நல்லா இல்லை. மியூசிக் அந்த ஜகசகம் மட்டும் நல்லா இருந்துச்சு, மற்றபடி எப்படி பண்ணியிருக்காங்க? எஜே சொல்லி 15-20 மினிட்ஸ் வர மாதிரி தான் காட்டுறாங்க, மற்றபடி எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி பண்ணியிருக்காங்க? ஓகே, ரொம்பலாம் இல்லைண்ணா. 2-3 சீன் ஓகேவா இருக்கு. அவர் ஆக்டிங்லாம் சூப்பர் தான், எப்பவுமே அவர் பண்ணுற மாதிரி ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் கண்டென்ட் ஏதாவது கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போனது தான் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் ஏதாவது காமெடி ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து சீரியஸ், அதாவது நம்மளோட ரியாலிட்டிக்கு அக்செப்ட் பண்ணாத விஷயமா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை. என்ன அப்படியா? அதை நான் இன்னும் பார்க்கல. இதுவே என்னால் எதுக்கு தான் வந்த மாதிரி ஆயிடுச்சு. கமலுக்காக பார்க்கலாம். ஒரு பேட்ரியாட்டிசம் அதில் தெரியுது. மக்களுக்கு வந்து கமல் மூலமாக ஒரு அவேர்னஸ், அவ்வளோதான். இந்தியன் 1 பார்க்கும்போது இந்த படம் இந்தியன் 2 எப்படி இருக்குது? அதோட கண்டினியூவேஷன் மாதிரி இருக்குது. இப்போ 3 பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும் மக்கள். ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம், நல்லா இருக்கும். சேனாதிபதி எப்படி பண்ணியிருக்காங்க? பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிஎம்ல எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இந்த படம் எப்படி இருக்கு? சத்தியமாக நல்லா இல்லைங்க. ஐயோ நிஜமாவே நல்லா இல்லைங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், பட் என்ன விஷயம் இல்லை, எதுவுமே இல்லைங்க படத்தில். இந்தியன் 3 மேபி அதுதான் கதைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் கதை போல இருக்கு. இந்தியன் 2 வந்துட்டு என்ன எடுத்தாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பார்த்த எங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஆக்டிங் எப்படி?
அவர் எப்பவும் போல நல்லா நடிச்சிருக்காரு, பட் அவராலையும் காப்பாற்ற முடியல படத்தை. சங்கர் டைரக்ஷன் அவர் தான் டைரக்ட் பண்ணாரானே தெரியல. ஓகே ஃபைன். ஐயோ நல்லா இல்லை ப்ரோ, உட்கார முடியல ஆக்சுவலாக உள்ள. புரியல. டைரக்ஷன் அதுதான் சொல்கிறேன், அவர் சொன்ன மாதிரி தான், யாரோ எடுத்த மாதிரி தான் இருக்குது, சங்கர் எடுத்த மாதிரி இல்லை, சுத்தமாக இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. என்ன விஷயம் எதிர்பார்த்து வந்தீங்க நீங்கள்? பார்ட் 1 மாதிரி இருக்கும்னு பார்த்தோம், நல்லா இல்லை. பார்ட் 1 வந்து கம்பேர் பண்ணுவோம். மியூசிக்ல எப்படி இருந்தது? மியூசிக் ஓகே. சங்கர் சார் டைரக்ஷன் சங்கர் படம் மாதிரியே இல்லை. என்ன விஷயத்தை மிஸ் பண்றீங்க இந்த படத்தை? ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. இட்ஸ் பார்ட் 3 வந்து எது ஈகரா வெயிட் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நல்லா இருக்கண்ணா. இல்லை நிஜமாலே நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இல்லை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வந்து பார்க்கலாம். கமல் சார் ஆக்டிங் எப்படி பண்ணுவீங்க? இல்லை செம்ம ஆக்டிங் நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் செம்மையா இருக்கு. ஆக்சுவலாக கமல் சார் நிறைய டைலாக் பேசியிருக்காரு, பட் அந்த டைலாக் எதுவும் சொல்கிற மாதிரி எதுவும் ஷார்ப்பாக இல்லை. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் வரும், அதை வேணா சொல்லலாம், கோ பேக் இண்டியன். நம்ம வேணா கம்பேக் இந்தியன் 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அதான் பேசிக்லி. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம், பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆகலை. மேபி நம்ம ரீசெண்டாக பாஸ்ட் அவுட் ஆன சில ஆக்டர்ஸ்னால் ஏஐ மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க, அது ஒரு நல்ல முயற்சி தான். மியூசிக் கூட நம்ம இந்தியன் பார்ட் 1 பார்த்துட்டு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஃபீலரில் வந்தோன்னா அது வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். அதில் கூட இந்த லாஸ்ட் அந்த போன தடவையோட பார்ட் 1ஓட மியூசிக் இதில் ஒரே ஒரு இடத்துல வந்தது, அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு இமோஷனல் கனெக்ட் ஆக முடிஞ்சது. பாக்கி எல்லாத்துலேயுமே சரி அவர் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பாரு, கடைசி அவரையும் இப்படி ஆக்கிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி, கடைசியில் என்னையும் நடிக்கிற ஆக்கிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ மேபி நெக்ஸ்ட் பார்ட்டாவது ப்ராமிசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் ட்ரைலர், இந்த என்டையர் படம் நம்ம 3 hours வெயிட் பண்ணதுக்கு அந்த லாஸ்ட் ட்ரெய்லர் வந்து வாஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ மேபி கம் பேக் இண்டியன் 3 பார்க்கலாம். இந்தியன் 3க்காக ஈகரா வெயிட் பண்றீங்க எல்லாரும்? ஆமாம், அதில் ஏதாவது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சேனாதிபதியா வந்து எப்படி ஊழல ஒழிக்கிற கேரக்டர் பண்ணிருக்காங்க, அது வந்து மிரட்டுற மாதிரி இருந்ததுல எப்படி இருந்தது சேனாதிபதி கேரக்டர்? இல்லை, அதாவது ஐ திங்க் அவங்க ஸ்டோரி லைன் நல்லா தான் இருந்தது. ஓகே, நம்ம வந்து தியரட்டிக்கலாக பார்க்குறோம், அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்கல அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிலேட் பண்ண முடியாது. அதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. நம்மளுக்கு நம்ம இன்னும் அரௌண்ட் சரௌண்டிங்கில் கஷ்டன்றது தான் சொல்ல வராங்க. பட் ஐ திங்க் அவங்க சொல்ல வந்தது ரொம்ப நேரம் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரொலாங் பண்ணியிருக்க தேவையில்லை. அண்ட் நிறைய விஷயம் ஹிந்தி நார்த் ரிலேட்டடாக தான் காமிச்சாங்க, விச் இஸ் ஓகே. ஆனால் நம்மளால் அது ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியல. சில கேரக்டர்ஸ்லாம் ஏன் இந்த பார்ட்டில் இருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கல. ஸோ அதனால தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணோன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. மேபி அடுத்த பார்ட் வந்தால் நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியலாம். எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், நீங்கள் குறிப்பாக பார்ட் 1 எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சும்மா வந்து பார்த்துட்டு மேபி நெக்ஸ்ட் பார்ட்டில் ஏதாவது வரலாம் அப்படின்ற ஒரு பார்ட்டோட வந்தீங்கன்னா, இல்லைனா ஒரு விவேக் பார்ட், ஒரு ஏஐ எல்லாம் எங்கே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேபி நல்லா இருக்கலாம். ஆமாம், அவ்வளோ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் குட் எஃபர்ட், தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ. நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. இல்லைப்பா, அது நல்லா இல்லை. என்ன விஷயம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி செகண்ட் பார்ட் கிடையாது. சங்கர் ஓகே, ப்ரொடியூசர் மியூசிக்கில் எப்படி பண்ணிருக்காங்க? அதான் நல்லா, அதெல்லாம் ஓகே. படத்தில் வந்து என்ன விஷயம் பிடிக்கல? நிறைய விஷயம் பிடிக்கல, எதுவும் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே, படம் ஓகே. வணக்கம் இந்தியா, இந்தியன் இஸ் பேக். இங்கே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. காந்தி வழியில் நீங்கள், நேதாஜி வழியில் நான். உலக நாயகன் கமலா சங்கர், உலக